உறவுகளுக்கு அன்பான வணக்கம். முயன்றால் எதுவும் முடியாததில்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக இலங்கை அணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடம் அல்லது இலங்கை அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்க அவர்கள் ஒரு தேடலை மேற்கொண்டிருந்தார். இன்றைய தேர்வின் போது முதல் கட்டமாக 2 கிலோமீட்டர் ஓடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. 8 நிமிடங்களும் 30 வினாடிகளும் நேரத்துக்குள் ஓடிய அந்த வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பந்து வீசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த பந்து வீச்சின் போது மொத்தமாக வீசிய அத்தனை பேருக்குள்ளும் இருந்து மட்டக்களப்பு மண்ணைச் சேர்ந்த லதுர்ஷன் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் ஒரு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர் 126 கிலோமீட்டர் அவர் என்கின்ற வேகத்திலே பந்து வீசி மலிங்கவினதும் அங்கிருந்த ஏனையவர்களுடைய பாராட்டையும் பெற்ற வீரராக மாறியிருக்கிறார். அந்த இடத்தில் அவரை பாராட்டிய லசித் மாலிங்க இதுவரை பந்து வீசியவர்களுள் வேகமான பந்து வீச்சாளராக மட்டக்களப்பிலிருந்து எங்களுடைய வீரர் இருக்கிறார். அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே கொழும்புக்கு வெளியே யார் நமக்கு வல்லவர் என்று பார்க்க விரும்பினோம். அதற்கு ஏற்ற வகையில் 126 கிலோமீட்டர் அவர் என்கின்ற வேகத்திலே அவர் வீசுகிறார். காலப்போக்கில் அவர் தனது வேகத்தை அதிகரிக்கும் திறன் கொண்டவர் என்று நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு 126 கிலோமீட்டர் வேகத்திலே பந்து வீசக்கூடிய ஒருவரை கண்டுபிடித்திருக்கிறோம். இதுவும் ஊருக்கு சென்ற பிறகு இன்னும் நீங்கள் ஃபிட்டாக இருப்பீர்கள் என்றும் வேகமாக பந்து வீசுவீர்கள் என்றும் நம்புகிறேன். உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றாக பயிற்சி செய்யுங்கள், நன்றாக சாப்பிட்டு பலம் பெறுங்கள். அடுத்த முறை நீங்கள் வரும்போது இன்னும் வேகமாக பந்து வீசுங்கள் என்று சொல்லி மலிங்க சொல்லி அனுப்பியிருக்கிறார். எனவே வடக்கு கிழக்கு பகுதிகளிலிருந்து அதிகமான தமிழ் பேசக்கூடியவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் மட்டக்களப்பு சிவானந்தா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவராக இருக்கக்கூடிய சிவானந்தியன் விளையாட்டுக் கழகத்தினுடைய வீரருமாக இருக்கக்கூடிய 22 வயதுடைய அழகையா லதுர்ஷன் அவர்கள்தான் இந்த தேர்விலே 126 கிலோமீட்டர் அவர் என்கின்ற அதிகூடிய வேகத்தில் பந்து வீசியிருக்கிறார். மலிங்க இவரை பாராட்டியதோடு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டால் இந்த வேகம் 140 கிலோமீட்டரை எளிதாக தாண்டும் என்று சொல்லியும் கண்டித்து கூறியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கும். எனவே லதுர்ஷன் எதிர்வரும் காலங்களில் சிறப்பான பயிற்சியையும் முயற்சியும் பெறுகின்ற பட்சத்தில் 140 கிலோமீட்டர் அவரை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி லசித் மாலிங்கவே சொல்லியிருக்கிறார். இது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பதை நம்பிக்கொண்டு எதிர்வரும் காலத்திலேயே ஒரு தமிழ் பேசக்கூடிய வீரர் இலங்கை அணியில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் பயிற்சி எடுத்தால் கண்டிப்பாக மாற்றம் வரும் என்று நம்பலாம். எனவே மட்டக்களப்பு மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய லதுர்ஷன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். தொடர்ந்தும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக தேசிய அணியிலே இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது.